ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்குங்க. வாங்க என்ன பார்க்கலாம். தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிட்டேங்க, 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் குட்டி குட்டியாக, 4 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 பூண்டை வந்து தட்டி வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்புங்க, அப்புறம் பட்டை கிராம் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுங்க, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பொடி என்னென்ன பொடின்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து நம்ம சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா எது வேணாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளுங்க, 1/2 ஸ்பூன் வந்து மிளகு ஜீரக பொடி, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஓகேங்களா, இதுதான் பொடி வகைகள். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா முட்டையை வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு உரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு அடுப்பில் வந்து சட்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், ஏன்னா இது கிரேவி தான் கொஞ்சம் நிறையா இருக்கும். அந்த ஆயிலில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த பூண்டு, பிரிஞ்சி இல்லை, பட்டை கிராம் தூள், சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டுக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளியை போட்டது கையோட உப்பும் போட்டுக்கோங்க. நம்ம தேவைக்கேற்ப உப்பு, அந்த உப்பு போட்டு கொஞ்சம் நம்ம கிளறி விட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும். அதுக்காக தான் இங்கே பாருங்கள் உப்பு போட்டுக்கிட்டேன் நான். உப்பு போட்டதுமே பாருங்கள் டக்குன்னு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் கரண்டியை வச்சு அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பொடி வகைகளை போட்டுக்கலாங்க. பாருங்கள், பொடி வகைகளை போட்டதுக்கப்புறம் நல்லா இப்படி நல்லா சிம்மில் வச்சு இப்படி கிண்டுங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். சிம்மில் வச்சு இப்படி இது பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்குவேன். தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, ஒரு அரை முட்டையை வந்து அதிலே நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அரை முட்டையை பாருங்கள் நல்லா அதிலே உடச்சி விட்டுக்கணும். ஏன்னா முட்டை கிரேவிக்கு இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வந்து முட்டை ஃப்ளேவரும் கிடைக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்குங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் நான் வேக வச்ச முட்டையை வந்து கொதிச்சதுக்கப்புறம் அதில் போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இங்கே பாருங்கள், 2 நிமிஷத்தில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணிலாம் இஞ்சி எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு அந்த முட்டையை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ உடச்சி விட்டுடும். ஆல்ரெடி உடச்சி போட்டோம்னாக்கா மஞ்சள் கருகுலாம் தனித்தனியாக வந்துடும். நம்ம இப்படி உடச்சி விட்டுக்கிட்டோம்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள், மஞ்சள் கருகுலாம் அதுலேயே இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து புதினா இலை மல்லி இலையை வந்து நம்ம தூவிக்கலாம். தூவி இங்கே பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் இஞ்சி முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது மாதிரி நான் செஞ்சு சாப்பிடுங்க, செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக்